இருதயம் எதை நோக்கம் அப்படின்னா, புத்திரன் புத்திரன் வாரிசு வாரிசு என்று பேசுறது கிடையாது. வாரிசு வாரிசு புத்திரன் என்று பேசுறது கிடையாது. ஆளுமையை விரும்பணும். ஏதோ ஒரு ரூலிங்க்கு கீழே நம்ம இருந்து கரையா மாதிரி கடிச்சிட்டு இருக்கோம். நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. நீதிமான் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தை உடையவன். நீதிமான் தான் யாரு? வாரிசு. யாரு நீதிமான்? விசுவாசத்தினால கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறான் பாருங்க, அவன் தான் யாரு? நீதிமான். நீதிமான் மூலமா மட்டும்தான் இந்த பூமியில ஒரு நல்லது நடக்க முடியும். நீதிமான் மூலமா மட்டும்தான் இந்த பூமியில நல்லது நடக்க முடியும், நல்லது நடக்கணும். அப்பதான் என்ன பண்ணணும்? தேவனுக்கு என்று மகிமை ஏற்படும். நீதிமான் வாயிலாக செய்யப்படாமல் வேறொரு வழியாக செய்யப்படும் என்று சொன்னால் அந்த இடத்துல காரியங்கள் செய்யப்படும், ஆனால் தேவன் மகிமைப்படுவது கடினம். தேவன் மகிமைப்பட முடியாது. இயேசு மரித்ததை ரத்த சிந்தி மரிச்சதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இழந்து போன பழைய வாழ்க்கை என்ன பண்ணும்? மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக. எந்த ஜனங்கள் துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டார்களோ அந்த ஜனங்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்பது பிரதானமான நோக்கம். அல்லேலூயா. ஏதோ ஒன்று அடைவது என்பது முக்கியம் அல்ல, தேவனுக்கு மகிமையாக அடைவதே முக்கியம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும்.